फर्स्ट कबीर के दोहे। जब मैं था तब गुरु नहीं, जब मैं था तब गुरु नहीं, अब गुरु है हम नाहिन, अब गुरु है हम नाहिन। प्रेम गली अति सांकरी, प्रेम गली अति सांकरी, தாமேன் தோன சமாஹின், தாமேன் தோன சமாஹின். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது வந்து இங்கே நான் எப்போ இருந்தேனோ அப்போ குரு இல்லை. அது வந்து இலக்கணப்படி எப்படி மீனிங் கொடுக்குது அப்படின்னா, அகங்காரம் என்கிட்ட இருந்த வரையும், அதாவது ஈகோ என்கிட்ட இருந்த வரையும் குருவோடைய அருள் என்கிட்ட இல்லை. ஆனால் எப்போ என்கிட்டேருந்து அந்த அகங்காரம் அதாவது ஈகோன்றது போச்சோ அப்போ தான் எனக்கு குருளோட அன்பு அருள் எல்லாமே கிடைச்சிது. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லவ் இருக்கு இல்லையா, லவ்வோட பாதைன்றது ஒரு குறுகிய பாதை அப்படின்றாங்க. லவ்வோடைய பாதை ஒரு குறுகிய பாதை. அதை வந்து ஒரே டைமில் ஒருத்தவங்கிறதுக்கு மட்டும்தான், ஒருத்தவங்க உள்ளே வரத்துக்கு மட்டும்தான் வழி இருக்கே தவிர 2 பேர் என்றைக்குமே ஒன்று சேர முடியாது. அதாவது என்ன சொல்ல வர அப்படின்னா, குரு இருக்கும்போது ஈகோ இருக்காது, ஈகோ இருந்தால் அங்கே குரு இருக்காது. இதுதான் இதுக்கான மீனிங். செகண்டு, चींटी चावल लाई चले बीच में मिले गई दाल, चींटी चावल लाई चले बीच में मिली गई दाल, कह गबीर दोवु ना मिलाई, कह गबीर दोवु ना मिलाई, इकले जुदीदार துஜிடார், இக்லே துஜிடார். இதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போது நம்ம எறும்பு இருக்கு இல்லையா, அது வந்து தன்னோட வாயில் வந்து அரிசி எடுத்துகிட்டே போயிட்டுருக்கு. அப்போ போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு பருப்பை பார்க்குது. இப்போ எறும்பு வந்து அந்த பருப்பை எடுக்கணும்னு நினச்சா அதுக்கிட்ட அரிசி இருக்காது. அப்படி வந்து அது அது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, 2 விஷயத்த அட் அ டைம்னால நம்மளால் எடுத்துக்க முடியாது, ஏதாவது ஒன்று தான் எடுத்துக்க முடியும். ஓகேவா? அப்போ அரிசி கொண்டுட்டு போகிற எறும்பு பருப்பை பிடிக்க நினச்சிது அப்படின்னா அரிசி பருப்பு 2மே போயிடும். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இருக்கிறத வச்சுக்கிட்டு யார் திருப்தி அடைகிறாரோ அவங்க தான் அறிவாளி. கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு திருப்தி அடைகிறவன் அறிவாளி. இது போதான்னு எவன் தேடி அலையிறானோ, எலி பருப்பை பார்த்துட்டு பருப்புக்கு யோசிக்குது இல்லையா, அவன் வந்து முட்டாள், அவன் அறிவாளி கிடையாதுன்னு இது மூலமாக சொல்லியிருக்காங்க. नेक्स्ट, काल करे सो आज कर, काल करे सो आज कर, आज करे सो अब, आज करे सो अब, पल में परलय होएगा, पल में परलय होएगा, बहुरी करेगा कब, बहुरी करेगा कब, करेगा कब. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு பண்ணோன்னு நினைக்கிறத நீ இன்னைக்கு பண்ணு, இன்னைக்கு பண்ண நினைக்கிறதுக்கு இப்போவே பண்ணு. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்குன்றது ஒன்று இல்லாமையே போயிட்டா அப்படின்னா நீ பண்ண நினச்சதை எப்படி பண்ணுவ? ஸோ நாளைன்ற ஒரு பொழுது இல்லைன்னா, அதாவது அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நீ பண்ண நினச்சதை எப்போ தான் பண்ணுவ? ஸோ நாளைக்கு பண்ண நினைக்கிறத இன்னைக்கு பண்ணு, இன்னைக்கு நினைக்கிறத இப்போவே பண்ணு அப்படின்றாரு. கஸ்தூரி குந்தலி பசை மிருகு தூந்தை பன் மாஹின், ஐசைன் கடி கடி ராம்ஹைன், துனியான் தேக்கை நாஹின். கஸ்தூரி குந்தலி பசை மிருகு தூந்தை பன் மாஹின், ஐசைன் கடி ராம்ஹைன், துனியான் தேக்கை நாஹின். அதாவது வந்து கஸ்தூரின்ற ஒரு நறுமண பொருள் வந்து மானோட தொற்புலேருந்து உற்பத்தி ஆகுது. ஸோ அந்த நறுமண பொருள் இருக்கு இல்லையா, அது தாங்கிட்டேன்னு வரதை அந்த மானே அறியாமல் காட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்குமா. அதே போல தான் மனுஷன் தனக்குள்ளே தான் கடவுள் இருக்கான்றது அறியாமல் கடவுள் எங்கே இருக்கான்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஜோ தோக்கோ காண்டா புவை, ஜோ தோக்கோ காண்டா புவை, தாஹி போயி தூஃபுல், ताही बोई तू फूल, तोहिन फूल को फूल है, तोहिन फूल को फूल है, वाको है तिरसूल, वाको है तिरसूल. உனக்கு ஒருத்தவன் முட்களை விரிக்கிறான் அப்படின்னா நீ அவனுக்கு பூக்களை விரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து ஒருத்தவன் உனக்கு தீமையே செஞ்சாலும் நீ அவனுக்கு நன்மையை தான் செய்யணும். ஏன்னா யார் தீமையை செய்கிறாங்களோ அந்த தீமை அவங்கள தான் போய் சேருமே தவிர உங்களுக்கு சேராது. அதனால் உங்களுக்கு முட்களே விரித்தாலும் நீங்கள் பூக்களை தான் விரிக்கணும். அதாவது தீமையே செஞ்சாலும் நீங்கள் நன்மையை தான் செய்யணும். அப்போ தான் அந்த நன்மை உங்களை காக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லைன்ஸில். पावस देखी रही मन, पावस देखी रही मन,
कोयल सादे मौन, कोयल सादे मौन। अब दादुर बख्ता बुए भये, अब दादुर बख्ता बये, हम कहिन पूछत कौन, हम कहिन பூச்சத் கௌன். மழைக்காலம் இருக்கும் இல்லையா, அதை பார்த்து வந்து காக்கா வந்து சைலண்ட் ஆகிடும். மழை வந்துச்சு அப்படின்னா காக்கா சைலண்ட் ஆகிடும். ஆனால் தவளை இருக்கு இல்லையா, அந்த தவக்கலை மட்டும் எப்போ பாரு கீச்சு கீச்சுன்னு கத்திட்டே இருக்கும். அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதாவது தவளை வந்து கத்தியே மாட்டிக்கும். அதே மாதிரி தான் புத்திசாலி எப்போவுமே அமைதியாக தான் இருப்பாங்க. எப்போ சந்தர்ப்பம் வருதோ அப்போ தான் வந்து அவங்க பேசுவாங்க. ஸோ அதனால தான் புத்திசாலிகளை குறைவாக பேசுகிறதால எல்லோரும் மதிக்கிறாங்க. இதே குணமில்லாத பர்சன்ஸ் எப்படி பேசுவாங்கன்னா, தன்னோட பேச்சாற்றலை பேச்சு மூலமே காட்டிகிட்டு இருப்பாங்க. அதனால் ஒரு பயனும் கிடையாது. ஸோ அமைதியும் அறிவும் அதாவது அறிவு நிலைக்கப்பட்டவங்க கிட்ட அமைதின்றது எப்போவுமே இருக்கும். இதுதான் இதுக்கான மீனிங். ரஹிமன் கட்டின் சித்தான் தைன், ரஹிமன் கட்டின் சித்தான் தைன், சிந்தாको चित छेद, चिंताको चित छेद, चिता दहती, चिता दहती निर्जीव को, चिता दहती निर्जीव को चिंता जीव சமேத், சிந்தா ஜீவ் சமேத். அதாவது வந்து ஒரு மனுஷனோட இறுதி சடங்கு இருக்கு இல்லையா, அதை விடையும் நம்ம படுற கவலைன்றது தான் ரொம்ப வேதனையானது. ஏன்னா அந்த இறுதி சடங்குன்றது உடலை மட்டும்தான் எரிக்குது, ஆனால் கவலைன்றது நம்ம மனசையே எரிக்குது. அதனால் நம்ம கவலையே விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஹீம் இந்த லைன்ஸில் சொல்லியிருக்கார். ஸோ இறுதி சடங்கு உடலை மட்டும்தான் எரிக்குது, ஆனால் கவலைன்றது உள்ளத்தையே எரிக்குது. அதனால் ஸோ இறுதி சடங்கை விட கவலை தான் ரொம்ப வேதனையான விஷயம். ஸோ அதை வந்து அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் கபீர் சொல்லியிருக்கார். नेजकर क्रिया रहीम कही, नेजकर क्रिया रहीम कही, सीधी बावी के हाथ, सीधी बावी के हाथ, पांसा अपने हाथ में, पांसा अपने हाथ में, धानवना अपने हाथ, धानवना अपने हाथ. ஸோ அதாவது வந்து நம்ம கையில் இப்போதைக்கு என்ன வேலை இருக்கோ அதை பண்ண வேண்டியதான். அதுக்கான ரிசல்ட் வந்து கடவுள்கிட்ட தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு கேம் விளாட்றோம், ஒரு பாம்பு கேமு பகடை கேம் ஏதாவது விளாட்றோன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்பர்ஸ் விழுது நம்ம விளாட்றோம். பட் இருந்தாலும் அதோட ரிசல்ட்டுன்றது வந்து அதில் விழுற தாயத்தை பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி இந்த நம்ம என்ன வேலை செய்கிறோமோ நம்மக்கிட்ட இருக்கிற வேலையை நம்ம செஞ்சுட்டு அதோட ரிசல்ட்டை வந்து கடவுள்கிட்டயே விட்டுறணும். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஏன்னா முடிவுன்றது நம்ம கையில் இல்லை இல்லையா. ஸோ அதை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு இதில் சொல்லியிருக்காரு. अब रही मुश्किल पड़ी घाड़ी दोवु काम, अब रही मुश्किल पड़ी घाड़ी दोवु काम, सांचे से तो जग नहीं, सांचे से तो जग नहीं, झूठी मिले न राम, झूठी मिले न राम. அதாவது இப்போ இருக்க நிலைமையே ரொம்ப கடினமாயிடுச்சு. நான் உண்மையை பின்பற்றிட்டே இருந்தேன்னா உலகத்தில் வாழ்வதுன்றது ரொம்ப கடினமானது. ஆனால் அதை பின்பற்றுறதால் மட்டும்தான் ராமரோட முக்தியை அடையிறதுக்கு முடியும். ஓகேவா. அதாவது வந்து இந்த சுச்சுவேஷனே கஷ்டமாக தான் இருக்குது. உண்மையே பின்பற்றுவனால வாழ்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஆனால் இதெல்லாம் பின்பற்றும் போது மட்டும்தான் நமக்கு ராமரோட முக்தின்றது கிடைக்கும். ஓச்சோ காம் படே கரேன் தோனா படாயி ஹோய், ஓச்சோ காம் படே கரேன் तोना बड़ाई होय, जियोन रहीम हनुमंत को, जियोन रहीम हनुमंत को, गिरधर कहे ना कोई, गिरधर कहे ना कोई. அதாவது வந்து சின்ன பசங்க ஒரு பெரிய வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அது யாரும் போற்ற மாட்டாங்க, அதாவது அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, அனுமன் வந்து மலையை தூக்கினார், ஆனால் வந்து அவருக்கு வந்து கிரிதர்னு பட்டம் கொடுத்து அவரை கௌரவிக்கலை. ஆனால் மகாவிஷ்ணுவோ இல்லை கிருஷ்ணரோ அந்த மலையை தூக்கின போது அவர் கிரிதர்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ இது என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, சின்னவங்க எப்பவும் பெரிய வேலையை செஞ்சாங்க அப்படின்னா அது யாரும் புகழ மாட்டாங்க, அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. யார் எந்த வேலையை செய்கிறாங்களோ ஓகேவா, இப்போ பெரியவங்க பெரிய வேலையை செஞ்சால் தான் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இதுதான் அதுக்கான மீனிங்.